Hi friends, welcome back to my channel Jenny's Lifestyle. இன்னைக்கு வந்து டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே மார்னிங்லேருந்து vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். டியூஸ்டே வந்து நாங்கள் எப்பயுமே அந்தோனியா சர்ச்சுக்கு போகிறது வந்து என்னுடைய ப்ரொசீஜர், நான் எப்பயுமே டியூஸ்டே மறக்காமல் போயிடுவேன். ஸோ அதனால் இன்னைக்கு டியூஸ்டே நான் அந்தோனியா சர்ச்சுக்கு கிளம்பிட்டு அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ போயிட்டு அங்கே எப்படிலாம் இருக்குது, என்ன ஏதுன்னா உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போகுதுன்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை பூட்டிட்டு நம்ம கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்தோனியா சர்ச்சுக்கு பேட்ரி வண்டி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதோட பேட்ரி எல்லாமே போட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கும் போது இன்றைக்கி கோயம்புத்தூரில் வந்து இன்றைக்கி ரொம்பவே வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்க. ரொம்ப ஹாட் ஆயிடுச்சு. ஸோ பனியெல்லாம் முடிஞ்சு ஹாட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. பட் ஆனால் சம்மர் சீசன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலைனாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோயம்புத்தூரில் வந்து ஹீட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ போயிட்டுருக்கும் போது அந்தோனியா சர்ச்சுக்கு வந்து நான் எப்போயுமே வாரம் நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் எப்போயுமே அந்தோனியா சர்ச்சுக்கு நான் வாரம் போய்கிட்டே இருப்பேன். பட் ஆனால் என்னாச்சுன்னு தெரில, இந்த இயர் பிறந்ததுலேருந்து ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு நான் அந்தோனியா சர்ச்சுக்கு போய். அதுவே மனசு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி காலையிலே கிளம்பிட்டேன். வெயில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, போயிடணுண்டா சாமி அப்படின்ட்டுன்னு வந்தாச்சு. நம்ம அந்தோனியா சர்ச்சுக்கு வந்துவிட்டோம். இந்த அந்தோனியா சர்ச் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் புளியங்குளத்தில் இருக்குது. ஸோ வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்தோனியாட்ட போய் ப்ரேயர்லாம் பண்ணுவோம். ஸோ அவர்கிட்ட நான் உட்காந்து நல்லாவே ப்ரேயர் பண்ணேன். உங்கள் எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, சர்ச் வந்து இப்படி தான் இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு போட்ட டெக்கரேஷன்ஸ்லாம் இன்னும் அவங்க பிரிக்கவே இல்லை. ஸோ நல்லாவே சூப்பராக இருக்கும். அந்தோனியா சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ரொம்பவே மனசு நிம்மதியான ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக பில்ட் பண்ணியிருக்காங்க அந்தோனியா சர்ச்சில் உங்களுக்கு. அப்புறமா வேளாங்கண்ணி மாதாவோட சிரவத்துக்கும் போய் அங்கேயும் வேளாங்கண்ணி மாதாவுக்கு வந்து ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அவங்கள்ட்டையும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே நான் கிளம்பி வெளியே வந்து திரும்பி வண்டி எடுத்துகிட்டு வந்தால் வெயில் வந்து தாங்க முடியலைங்க. ஸோ அதனால் ஒரு காஃபி ஷாப்பில் நிப்பாட்டி எதாவது சாப்பிட்லாம். அதுவும் டைமும் 3 o'clock ஆயிடுச்சா, கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. ஸோ அதனால் காஃபி ஷாப்பில் நிப்பாட்டி, வேலன் காஃபி ஷாப் தான், அங்கே நிப்பாட்டிட்டு எனக்கும் பப்புக்கு வந்து ரெண்டு சாலுக்கு 2 சமோசா சாப்பிட்டுட்டு, எனக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ காஃபியும் குடிச்சிட்டு அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ வாங்க அப்படியே நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து காலையில் கோயில் சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தேன். நம்ம சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகுது. என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம காலையில் சுட்ட இட்லி வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து பொடி இட்லி செய்ய போகிறேன். அதுதான் நைட் டின்னர். ஸோ அதை எப்படி பண்ணுறன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானோடனே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அது நல்லா பொரியட்டும். 4 வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குற டைமில் வந்து நம்ம இட்லிலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா பொடியாக பிச்சு வச்சுப்போம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து வதங்கிடணும் வெங்காயம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இட்லி வந்து இந்த மாதிரி நல்லா பொலன்னு பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் இதில் போட போகிறேன். போட்டு நல்லா இதை கிண்டிப்போம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இதில் பொடி போட போகிறோம். பொடி வந்து இட்லி பொடி, நான் வீட்டில் அரைச்ச இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ இட்லி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இட்லி பொடி போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் வந்து ஊற்றலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நான் கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி இதை வந்து நம்ம எடுத்துடலாம். தூவி மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. இப்போ நம்ம வீட்டில் வந்து இட்லி காலையில் நம்ம சுடுறோம், அது வந்து கொஞ்சம் எல்லாமே கரெக்டாக ஆகிடாது இல்லையா? ஸோ மிச்சமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈவினிங் வந்து நைட்டு வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐட்டம் வேறு. ஸோ இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளோட இது பொடி இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக அஸ் யூஷுவல் நம்மளோட டேஸ்டிங் மேன் வந்துட்டாரு. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் சூடாக இருக்கும். அங்கே பாரு என்ன தெரிகிறது? சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. அப்புறம் அந்த பொடிலாம் நல்லா நிறையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களோட எங்கள் வீட்டோட டின்னர் வந்து இன்னைக்கு இதுதான், பொடி எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு இட்லி தான். ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு பட்டு தூங்க போகிறோம். அவ்வளோதான், இதோட இந்த விளாக் நம்ம முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல விளாகோட நல்ல ரெசிபீஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.